சென்னை கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணியில் இல்லாததே இளைஞரின் உயிரிழப்புக்கு காரணம் என்று கூறி உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 31 வயது இளைஞர் விக்னேஷ் என்பவர் வயிற்று வலி காரணமாக நேற்று இரவு கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ பரிசோதனையில் பித்தப்பை கல் பிரச்சினை இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து நேற்று நள்ளிரவில் அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் இன்று அதிகாலையில் திடீரென விக்னேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மருத்துவர்கள் பணியில் இல்லாத விக்னேஷின் உயிரிழப்புக்கு காரணம் என்று கூறி அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டி மருத்துவமனையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் விக்னேஷ் உறவினர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மருத்துவர்களின் வேலைநிறுத்த போராட்டமே விக்னேஷின் உயிரிழப்புக்கு காரணம் என்று அவரது சகோதரர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். போய் பார்த்தேங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறப்போ அவனுக்கு பித்தப்பையில் கல் இருக்கிறதா சொன்னாங்க. அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னாங்க. அங்கே எங்களுக்கு அந்தளவுக்கு பணம் செலவு முடியாத காரணத்தினால நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்ட்டு நைட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். நைட்டு 11:30 மணிக்கு இருக்கும் கூப்பிட்டு வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா வீல் சேரில் உட்கார வச்சு எமர்ஜென்சி இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. எமர்ஜென்சி பிளேஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த வீல் சேர்லேயே உட்கார வச்சு தான் பார்த்தாங்க. தவிர ஒரு பெட்டில் கூட உட்கார வச்சு போடல. வீல் சேரில் இப்படி குனி நிமிரு சொல்லிட்டு 2 ஊசி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நார்மல் வார்டுக்கு அமுச்சு விட்டாங்க. நார்மல் வார்டு படுத்துட்டு என்றைக்குன்னா முந்தினத்து நைட்டு 11:30-12 மணி படுத்தவனை அடுத்த நேற்று நைட்டு 10 மணிக்கு தான் மூச்சு வாங்குது அப்படின்ட்டு எமர்ஜென்சிக்காக அந்த வாயில் இது வச்சுருக்காங்க. அந்த செயற்கை குழு வச்சுட்டு 2 மூக்கில் 2 இது வச்சாங்களே தவிர வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. அதுவும் எமர்ஜென்சி போட்ட அப்புறமும் கூட அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஒரு டாக்டரோ அவனுக்கு என்ன நடக்குது, பிபி இருக்குதா, சுகர் இருக்குதா, அவனுக்கு ஹார்ட் பீட்டில் எவ்வளோ இருக்குது எதுவுமே சொல்ல. இப்போ கேட்டால் ஹார்ட் பீட்டு கம்மியாகினே வருதுன்ட்டு லாஸ்ட் டைமில் 9:15 சொல்கிறாங்க அவன் இது போல் சுச்சுவேஷனில் இருக்கான் அப்படின்ட்டு. அதாவது நாங்கள் அட்மிஷன் போகிறதுக்கு வரும்போது சொல்லியிருக்கலாம்ல, இது போல் இங்கே போடாதீங்க, வேறு என்ன ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்குங்க, இங்கே டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பொதுமக்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்ட்டு டாக்டருக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க, பொதுமக்களால் அது ஆயிடுச்சுன்ட்டு. இதோ இப்போது டாக்டர்ஸால் பொதுமக்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. என்ன பண்ண போகிறீங்க? இதுக்கு என்ன முடிவு? பொதுமக்களால் தான் நீங்கள் இருக்கீங்க.